2 படத்தோட எப்படி ரன்னிங் பண்ண சிங்கிள் படம் வந்தேன்னா அந்த சிங்கிள் படத்து ராஜா நாங்கள் தான். அந்த மாதிரி இப்போ 2 பேருக்கும் நம்ம ரொம்ப வலிக்கட்டாயமாக சோதனையாக இருக்குது. இருந்தது ஒரு காலத்தில் ஒரு 40 இயர்ஸ்க்கு முன்னாடி. அப்போ கூட இவங்களுக்கு இந்த அளவுக்கு ஃபேன்ஸ் கிடையாது. இதே அஜித்துக்கும் விஜய்க்கும் ஃபேன்ஸ் கிடையாது, போட்டிருப்போம். ஆனால் ஃபேன்ஸ் இன்றைக்கி 100% ஃபேன்ஸில் நிற்கிது. ஏன்டா 2 பேரும் ஏன் இப்படி பண்ணாங்க, 2 பேரும் ஏன் 2 மூவியை இது பண்ணுறாங்க அப்படின்றது விஜய் படத்தோட ஃபேன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்திங்க. இந்த ஏரியா கொஞ்சம் பிக் ஏரியா. இப்போ அப்படி இருந்தாலும் துணிவோட டிரான்ஸ்லேஷன் அங்கே சிட்டிக்குள்ளே இருந்தால் இங்கே வருவாங்க வழியாக. வாரிசுக்கு இங்கேயோட ஸ்ட்ரெஸ் இவங்களுக்கு 90% இருக்குன்னா துணிவுக்கு 70% தான் இருக்குது. ஃபேமிலி சென்டிமெண்ட் படம் அப்படிங்கும்போது நான் நிறைய விஜய் நிறைய படம் ஓட்டிருக்கேன். அவரோட சென்டிமெண்ட் படம்னா நிறைய படம் ஹிட் ஆயிருக்கு. சென்டிமெண்ட் இருந்தாலே விஜய் ஹிட் தான். கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்குமே யாரோட ஒரு கோட்டையா இருக்கு சார்? இதில் பொறுத்த வரைக்கும் விஜய் ரசிகர் கொஞ்சம் ஜாஸ்தி. எஸ்எஸ் மியூசிக் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வசந்த். ஸோ இந்த பொங்கல் 2023 2 பெரிய படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. வாரிசு, அதுக்கப்புறம் துணிவு. இந்த 2 பெரிய படங்களை பற்றி தான் மக்கள் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தியேட்டர் ஓனர்ஸையும் அந்தந்த ஊருக்கே போய் அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம எஸ்எஸ் மியூசிக் தொடர்ந்து கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இப்போது நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர். ஸோ கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ முருகன் சினிமாஸ், ஒன் ஆஃப் த ஃபேமஸ் தியேட்டர். ஸோ முருகன் சினிமாஸ்லேருந்து என் கூட புருஷோத்தமன் சார் இருக்கார். அண்ட் சார் பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம தேட்டரில் ஆப்ரேட்டிங்லேருந்து எல்லாமே நம்ம சார் தான் பார்த்துக்கிறாரு. சார் வணக்கம் சார். சார் வணக்கம். உங்களுக்கு எத்தனை வருஷமா இந்த அனுபவம்? 40 இயர்ஸ் நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன். 40 இயர்ஸ் இருக்கேன் சார். எனக்கு ரொம்ப அந்த ஃபீல்டு ரொம்ப ஆடியோ மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ரொம்ப இதாக இருக்குது. நான் எல்லா ஸ்டாரும் நான் அவங்களோட இதெல்லாம் நம்ம மூவி பண்ணி ஃபிலிம் இருந்து 70mm ஃபிலிம் ஆக்சுவலாக அந்த ஷோலை எங்கள் லாஸ்ட்டு ஃபைனல் மாவீரன் 6 ட்ராக் ஃபிலிம் எல்லாம் ரன்னிங் பண்ணி கொடுத்து எல்லாமே. அதுலேருந்து 4 ட்ராக் மைனே பியார் கியா, ஹம் அப் ஒன் 4 ட்ராக்கு, அதுக்கப்புறம் டிடிஎஸ் 5.1 7.1 லேட்டஸ்ட் இந்த 360 இந்த டிஜிட்டல் டால்பி அட்மாஸ் 850 மூவ் ஆகிருக்கு. அந்த அளவுக்கு இப்போ ஃபேமஸ் ஆகிருக்குது நம்ம தேட்டரில். அந்த அளவுக்கு ஒரு சவுண்டு இன்றைக்கி எல்லோரும் ஜனங்கள் இந்த லொக்கேஷனில் சிட்டி ஆடியன்ஸ் கூட நம்ம கவர் பண்ணுற மாதிரி அந்த ஆடியன்ஸை நம்ம அப்படியே ரன்னிங் பண்ணி வச்சு இன்றைக்கி நல்லா கொடுத்துட்ருக்குறோம். பெஸ்ட் ஆஃப் சவுண்ட் அப்படின்ற ஒரு சார் எங்களுக்கு அதுதான். ஏன்னா 2 படம் நீங்கள் சொல்கிற மாதிரி 2 படம் போடுறதுனால எங்களுக்கு அந்த 2 படத்தோட எப்படி ரன்னிங் பண்ண சிங்கிள் படம் வந்தேன்னா அந்த சிங்கிள் படத்து ராஜா நாங்கள் தான். அந்த மாதிரி இப்போ 2 பேருக்கும் நம்ம ரொம்ப வலிக்கட்டாயமாக சோதனையாக இருக்குது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி மாதிரி. இது வரைக்கும் இந்த மாதிரி இருந்தது ஒரு காலத்தில் ஒரு 40 இயர்ஸ்க்கு முன்னாடி. அப்போ கூட இவங்களுக்கு இந்த அளவுக்கு ஃபேன்ஸ் கிடையாது. இதே அஜித்துக்கும் விஜய்க்கும் ஃபேன்ஸ் கிடையாது, போட்டிருப்போம். ஆனால் ஃபேன்ஸ் இன்றைக்கி 100% ஃபேன்ஸில் நிற்கிது. இப்போ எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து 100% ஃபேன்ஸ் இன்க்ளூடிங் ஆயிடுச்சு. இன்க்ளூடிங் ஆகும்போது அவங்களுக்கு இப்போ நானா முதல், எனக்கு பின்னாடி யாரும் வரக்கூடாது அப்படின்ற ஒரு ஃபஸ்ட்டு, இவங்க எனக்கு தான் முன்னாடி அப்படின்றது அந்த இது இவங்க ரொம்ப அது நம்ம தேட்டரை பொறுத்த வரைக்கும் அவங்க நிறைய என்ஜாய் பண்ணுறாங்க. ஃபேன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபேன்ஸ் இஸ் பெஸ்ட். முதல் ரசிகர் மன்றம்னு ஒன்று வச்சுருந்தாங்க, இன்றைக்கி ஃபேன்ஸுன்னு மாறிட்டாங்க. ரசிகர் மன்றம் ப்ளஸ் ஃபேன்ஸுன்னு மாறிட்டாங்க கேரளா மாதிரி. அந்த மாதிரி ஒரு ஃபேன்ஸ் வரும்போது இவங்க 2 பேரும் இது பண்ணிக்கிறாங்க. எத்தனை பேர் தான் ஃபேன்ஸ் இருக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல முடியலை. அந்தளவுக்கு வந்துட்டுருக்கு இப்போ. அதுதான் இந்த 2 படம் வரும்போது எப்படி சமாளிக்கணும்னு எங்களுக்கு தெரியல. அது எண்ணி மேலே தான் அது எப்படி ஹேண்டில் பண்ணணும். ஆனால் ஹேண்டில் பண்ணி தீரணும், வேறு வழி இல்லை. ஸோ 30 to 40 வருஷம் இந்த ஃபீல்டில் உங்களுக்கு அனுபவம் இருக்கல சார். ஆனால் எந்த வருஷத்துலேயும் பார்க்காத ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னவா இருக்குது சார்? இந்த 2 படங்களும் அண்ணன் அதான் சொல்கிறீங்களே, அன்றைக்கி எல்லாம் போட்டி கிடையாதுங்க. இன்றைக்கி தான் போட்டி வந்துருச்சு. போட்டி வந்துன்னா ரன்னிங் அவங்களுக்குள்ள போட்டி கிடையாது. இந்த சினிமா 2 படம் பெரிய படங்கள் 2 படம். அன்றைக்கி எல்லாம் வருஷத்துக்கு ஒரு படம். இப்போவும் அப்படி தான் வருஷத்துக்கு. அது 2மே ஒட்டுக்க வந்துருச்சுன்னா தியேட்டருக்காரங்க பிஸ்னஸ் பண்ண முடியாது சார். ஒரு படம் வந்தானா வருஷத்துக்கு ஒரு படம் வந்தால் தான் அவங்களுக்கும் 4-10 ரூபா சம்பாதிக்க முடியும். எங்களுக்கும் கஷ்டம் இல்லாமல் போகும். 6 ஷோ 7 ஷோ எல்லாம் போடும்போது ரொம்ப கஷ்டம். ஜனங்களுக்கு 4 மணிக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வர்றாங்க, இல்லைன்னு சொல்லலைங்க.
ஆனால் ஃபேன்ஸ் ஜாஸ்தி ஆகி போச்சுங்க, ரசிகர் ஜாஸ்தி ஆகி போச்சு. போட்டால் அந்த ஒரு ஷோதுன்னா 1 வீக் அந்த கூட்டம் நமக்கு வந்துகிட்டே இருக்குது. ஒரு படம் இருந்தேன்னா நமக்கு பிரச்சனை இல்லை, 2 படம் வரும்போது தான் நமக்கு என்ன அது என்ன எப்படி கம்பேர் பண்ணினா எங்களுக்கு தெரியாமல் அப்படியே உட்காந்துருக்கோம். அதுதான் ஃபேன்ஸுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்குற ஒரு சில தியேட்டர்ல கோயம்புத்தூர் அது நம்ம நம்பர் 1 நம்பர் 1 பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல இல்லைங்க, அது முருகன் உங்களுக்கு சினிமாஸ். தெரியும். ஆமா. அதுதாங்க. எந்த படம் சார் போட போறீங்க? நாங்கள் வந்து மொதல் அஜித்தோட படம் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். முதல் வந்து இவங்க வாரிசு தான் எங்களுக்கு, ஏன்னா விஜய் இது பண்ணுறது இங்கே தேட்டரில் விஜயோட இதுதான் ஜாஸ்தி. எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு முதல்ல போட்டாலும் ஒரு படம் வரும்போது முதல் விஜய் படம் தான் நம்ம இங்கே போடுவோம். அந்த மாதிரி இருந்த ஒரு இதாக இருந்ததுங்க. ஆனால் இந்த முறை விஜய் படத்துக்கு தான் ஒரு, ஆனால் அவங்க படம் பண்ணணும் அப்படின்னு, ஆனால் எங்களுக்கு விஜய் படம் ஒன்று போதும் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் இருக்கிறோம். ஒன்றும் பண்ண முடியல. எப்படி என்ன டிஸ்ட்ரிபியூஷன் என்ன இது பண்ணுறாங்களோ அவங்க அந்த மாதிரி 2 படம் போட சொன்னானா அவங்க சொல்கிறது தான் சார் நம்ம கேட்க முடியும். அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. ஏன்னா சிங்கிள் தேட்டர் டபுள் தேட்டர்னா பிரச்சனை. ஆனால் ஒரு தேட்டராக வந்து நாங்கள் அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறோம். அது எந்த படமாக இருந்தாலும் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் நம்ம கொடுக்குறோம். அந்த மாதிரி தேட்டர் இது இருக்குது. அதுதான் நம்ம இதுக்கு சொல்ல முடியும். ஏன்னா வர்றது வினி நம்ம பின்னாடி தான் நம்ம பார்க்க முடியும். இந்த 2 படம் வர்றதுனால இது வரைக்கும் வந்திருக்கு ஒரு காலத்தில், ஆனால் இப்போ வந்தது ஹை பீப்புளாக வந்துருக்கு. அந்த ஒரு இதாக வருதுங்க. அதுதான் அது திங்க் பண்ண முடியல எங்களால் என்ன பண்ணுறதுன்னு. துணிவு தான் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, துணிவு தாங்க. துணிவு தான் இல்லை, வாரிசுங்க. வாரிசு தான் எங்களுக்கு. ஏன்னா இங்கே பொறுத்த வரைக்கும் வாரிசோட இதுதான். விஜய் படம் கேட்டிங்கன்னா ரொம்ப நாளாச்சு. எல்லா படமும் வந்து உங்களுக்கு விஜய் படத்தோட ஃபேன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்திங்க. இந்த ஏரியா கொஞ்சம் பிக் ஏரியா. ஸோ அப்படி இருந்தாலும் துணிவோட டிரான்ஸ்லேஷன் வந்து அங்கே சிட்டிக்குள்ளேருந்து தான் இங்கே வருவாங்க வழிய. வாரிசுக்கு வந்து இங்கேயோட ஸ்ட்ரெஸ்ஸு வந்து இவங்களுக்கு 90% இருக்குன்னா துணிவுக்கு 70% தான் இருக்குது. அந்த மாதிரி எங்களுக்கு ஹையஸ்ட் வந்து வாரிசு தான். அந்த மாதிரி ஒரு இருக்குங்க. விஜய் ஃபேன்ஸ் ஜாஸ்தி. நாங்கள் அப்படியே சப்போஸ் போட்டாலும் ஃபஸ்ட்டு வந்து விஜய்க்கு தான் ஃபஸ்ட்டு இது கொடுப்போம். அந்த மாதிரி இருக்குது. என்ன பண்ணணும்னு நமக்கு அது தெரியாதுங்க. அது இனிமேல் தான் எங்கள். ஆனால் அஃபிஷியலாக சைன் பண்ணிட்டீங்களா வாரிசு? இல்லை, இனிமேல் தாங்க. இனிமேல் தாங்க 6க்கு மேலே தான் அது என்ன எப்படின்னு இனிமேல் தான் அது போட்டுட்டு என்ன பண்ணணும்னு தெரியல. ஆனால் 2யும் போடலாம், சிங்கிள் போட சொல்ல முடியாது எப்படி அது என்ன. ஆனால் சிங்கிள் ஸ்க்ரீனாக இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய காரியம். ஆமாங்க, அதுதான் அதுங்க. சிங்கிள் ஸ்க்ரீனாக இருக்குன்னா எங்களுக்கு பிரச்சனை சார். இந்த 2 படம் நம்ம பண்ணலையே சார். அவங்க இது வரைக்கும் பண்ணனே இல்லை. பெரிய மூவி வந்து 2 படம் ஒட்டுக்க வந்தது இல்லைங்க. அப்போ வந்ததுன்னா அன்றைக்கி ஃபேன்ஸ் கம்மி இல்லைங்க. இன்றைக்கி ஃபேன்ஸுக்கு ஹையஸ்ட் நிற்கிறதுனால நம்ம ஒன்று போட்டி போடுறாங்க. என் படத்துக்கு முதல்ல கொடுங்க, நாங்கள் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்கு கொடுங்கங்கிறாங்க. அப்புறம் எப்படி பண்ண முடியும்? ஃபேன்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்து போனால் எங்களுக்கு அது, ஏன்னா எங்கள் தேட்டரில் நாங்கள் ஃபஸ்ட்டு கேட்போம். ஃபஸ்ட்டு எங்களுக்கு தான் வேணும். யார் கேட்டிருக்கா ஃபஸ்ட்டு? இவங்க விஜய் ஃபேன்ஸ் கேட்டிருக்காங்க. ஏன்னா அதுதான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சரி உங்களுக்கு அடுத்த ஷோ ஏதோ பண்ணுறேன்னா எங்களுக்கு ஓப்பனிங் தான் வேணும். 2 பேருமே ஓப்பனிங் கேட்கும்போது எப்படி போட முடியும்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருக்கீங்க இல்லையா? எங்களுக்கு பொதுவாகவே இந்த செலிப்ரேஷன் வந்து நம்ம முருகன் சினிமாஸில் எப்படி சார் இருக்கும்? செலிப்ரேஷன் நாங்கள் முதல்ல எல்லாம் நிறைய படங்கள் டிஜே எல்லாம் நடத்திருக்காங்க. அவங்க அது சிட்டிக்குள்ளே அது யாருமே அதிகமாக பண்ணுறதில்லை, இப்போதைக்கு பண்ணுறாங்க. அவங்களுக்கு அது வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆடியன்ஸ் அப்படியே வலிமைக்கெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணாங்க அவங்க. அது அன்றைக்கி படம் ஆப்போசிட் படம் இல்லை, அன்றைக்கி நல்லா பண்ணாங்க, கிராண்டாங்க. அதேமாரி விஜய் படத்துக்கு அடுத்தது விஜய் படம் அவங்களும் பண்ணாங்க. எங்களுக்கு பிரச்சனை இல்லை. 4 o'clock மூவி 2 மணி நேரத்தில் பண்ணாங்க. எல்லோரும் என்ஜாய் பண்ணிட்டு போனாங்க. அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இல்லாமல் பண்ணி பண்ண போகிறாங்க. எங்களுக்கு ஃபேன்ஸு தான் மெயினுங்க. அவங்க தான். ஆனால் அவங்க தான் இப்போ நீங்கள் சினிமா டெவலப் பண்ண ஒரு வியூ கொடுக்குறதே அவங்க தான். படம் எப்படி இருக்குது என்ன பண்ணுறதுன்னே அவங்க தான். அதில் பெஸ்ட்டு வந்து எங்களுக்கு விஜயோட இது தான் இப்போதைக்கு பொறுத்தவரைக்கும் அப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போ 2 பேரும் எங்களுக்கு விட முடியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி. நான் 2 பேருமே 2 கண்ணும் முக்கியமாக 2 பேரும். ஆமாங்க, யாரும் ஒதுக்க முடியாதுல்ல சார். அவரும் பெரியவங்களே இவரும் பெரிய ஏன்டா 2 பேரும் ஏன் இப்படி பண்ணாங்க, 2 பேரும் ஏன் 2 மூவியை இது பண்ணுறாங்க அப்படின்றது தான் நம்ம கொஞ்சம். ஆனால் இந்த 2 படங்களுமே ஒரு தனித்தனியாக வரும் பொழுது நம்ம திரையரங்க உரிமையாளர்களுக்கு ஒரு ஆரோக்கியம். கண்டிப்பாக சார், அவங்களுக்கு பெட்ரு சார். வருஷத்துக்கு ஒரு படம் சார். மற்றதெல்லாம் சின்ன சின்ன படங்கள் வருது, அவங்களுக்கு கலெக்ஷன் இல்லாமல் தான் இது. ஒரு படம் வருஷத்துக்கு ஒரு படம் எடுத்தால் தான் சார் அவங்களுக்கு வருது. அப்போக்கும் நமக்கு சந்தோஷம். ஒரு 40 டிக்கெட்டுக்கும் ஒரு 400 டிக்கெட்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல சார். அப்போ எங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு
ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஒரு 400 டிக்கெட்டுக்கும் போது 400 ஆடியன்ஸ் கேட்கும்போது நாங்கள் இங்கே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இதே 40 இன்ட்ரெஸ்ட் இருக்காது நம்ம படம் ஒர்க் பண்ணுறதுக்கும் எல்லாமே. அப்போ தான் அந்த சவுண்டு லைட்டை கொடுக்க அவங்களுக்கு அப்படி அந்த இப்போ அவதார் மூவியெல்லாம் நாங்கள் அப்படி பண்ணோன்னா அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் மற்ற தேட்டரோட இங்கே எல்லாம் ஆடியன்ஸு ஏன் திரும்பி வர்றாங்கன்னா அவங்களுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருச்சுனால தான் வர்றாங்க சார். அந்த மாதிரி அதேமாரி தான் நாளைக்கு துணிவும் சரி, வாரிசும் சரி, இந்த மாதிரி தான் சார். செலிப்ரேஷன் இந்த முறை வித்தியாசமா எந்த மாதிரி பண்ணலான்னு இருக்கீங்க நம்ம முருகன் சினிமா? அதுதான் சார், எதுவும் அவங்களுக்கு ஓகேன்னா இப்போவே பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, இப்போவே ரெடி. ஆனால் நம்ம எதுவுமே கன்ஃபார்ம் பண்ண முடியாமல் நிலைமையில் இருக்கோம். ஆனால் பண்ணுனா 1 மணி நேரம் பக்காவாக பண்ணிடுவாங்க, அதிலெல்லாம் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் நல்ல டீமுங்க, ஒன்றும் நல்ல பிரச்சனை இல்லாமல் டீமு. அதை நம்ம சொன்ன மாதிரி ஈஸியாக பண்ணிட்டு போயிடுவாங்க. அது ரொம்ப நாளைக்கு அப்புறம் விஜய் படம் இது வந்து எதிர்பார்த்து வர்ற படங்க. அது ரொம்ப நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க எல்லோரும். ஸ்டோரி கொஞ்சம் ஃபேமிலி சென்டிமெண்ட் கதைன்னு சொல்கிறாங்க. இது பெட்டராக இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு அமைகிறோம். ஃபேமிலி சென்டிமெண்ட் படம் அப்படிங்கும்போது நான் நிறைய விஜய் நிறைய படம் ஓட்டிருக்கு. அவங்களோட சென்டிமெண்ட் படம்னா நிறைய படம் ஹிட் ஆயிருக்கு. சென்டிமெண்ட் இருந்தாலே விஜய் ஹிட்டு தான், மற்றபடி இல்லை. சென்டிமெண்ட்னால ஹிட்டு தான், அது எந்த மாற்றமும் கிடையாது. அது எதிர்பார்க்குறோம். நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்போ உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல சார்? ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் இது ஒரு 3 டேஸ்க்கு 3 நாளைக்கு. ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து இந்த கூட்டத்தில் அவங்களுக்கு ஒரு இந்த இதில் யாருமே எதுவுமே பண்ண மாட்டாங்க. அவன் ஒரு 3 டேஸ் கழிஞ்சு அவங்களோட ஆடியன்ஸாக நமக்கு வரும். எல்லா தேட்டரில் ஒட்டுக்க ஒரு தேட்டரில் வந்து அப்படி இது ரன்னிங் பண்ணிடுவாங்க. பிகினிங்லேயே எல்லா ஃபஸ்ட்டு ஓப்பனாக போயிடுவாங்க. ஏன்னா எங்கள் தேட்டர் பொறுத்த வரைக்கும் 3 நாள் கழிச்சு தான் அந்த ஆமாம் அந்த ஆடியன்ஸ் அப்போ வர ஆரம்பிச்சிடும் எங்களுக்கு. இப்போ எல்லா படம் தான் அடுத்த வீக் எங்களுக்கு நல்ல கலெக்ஷன் வரும் எல்லாமே. இது அந்த மாதிரி அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்போ தான் அவங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப ஃப்ரீயாக இருக்குன்னா அந்த கூட்டத்தோடு வராமல் கொஞ்சம் நல்லா இருக்குது, அவங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஆடியன்ஸ் வருவாங்க. ஆனால் பிகினிங்கில் வர்றது பூரா அவங்களோட ஃபேன்ஸு தான் வருவாங்க. ஐயா ஃபேமிலி ஆடியன்ஸு செகண்ட் இது தான். ஸோ இந்த தியேட்டர் புக்கிங்ஸ் எல்லாம் இப்போவே எப்படா ஓப்பன் ஆகும்? போன வாரமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த படத்துக்கும் கேட்கல, போன வாரமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் பண்ண ஆரம்பிக்கல. நீங்கள் எப்போ இருந்து ஆரம்பிக்கலான்னு இருக்கீங்க? அந்த நீ ஒரு 5 டேஸ் முடிஞ்சு சார். 5 டேஸ் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு. ஜனவரி 5லேருந்து எங்களுக்கு ஒரு முடிவு வரும். அதுக்கப்புறம் 6லேருந்து இந்த முடிவுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு. அப்படி ஒருவேளை நீங்க வாரிசு இல்ல துணிவு ஏதாவது ஒரு படம் போட போறீங்க அப்படிங்கும்போது அந்த புக்கிங் எவ்வளவு சீக்கிரமா? கண்டிப்பா செகண்ட்ல சார். நீங்க ஆன்லைன் விட்டோன்னு வச்சுக்க, நம்ம மக்கள் எப்படின்னா 12 மணிக்கு நாங்க விட்டோம், ஒரு நைட்டு 12 மணிக்கு ஆன்லைன் விட்றோன்னு வச்சுக்கோங்க, உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஷோவில் டக்குன்னு எங்களுடைய ஒரு 5 ஷோ 6 ஷோ ஃபுல் ஆயிரும். அந்த மாதிரி ஃபுல் ஆயிரும், அப்படி ஆயிருங்க. அப்புறம் உங்களுக்கு அப்படியே ஆகிட்டே இருக்கும். அதில் எந்த மாற்றங்களா உங்களுக்கு என்ன கிழமை வந்தாலும் அந்த என்ன லீவ் அன்னைக்கோ அந்த லீவ் அன்னைக்கு கம்ப்ளீட் ஃபுல் ஆயிரும். எங்களுக்கு இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் வேலையே கிடையாது, எல்லாம் ஆன்லைன் தான். ஆன்லைன் பயப்படவும் தேவையில்லை. நாங்கள் வந்து டிக்கெட்டு ஓப்பனே பண்ண வேண்டியது இல்லைங்க. இந்த 4 டேஸ் சாட்டர்டே சண்டே வரைக்கும் ஆன்லைன் தான். ஆனால் அந்த ஃபேன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சார், ரொம்ப கஷ்டம் சார். அதுக்கு என்ன மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? போலீஸ் கிட்ட எந்த மாதிரி ஒரு சப்போர்ட் நாங்கள் பண்ணியிருக்கோம் சார். வேற கேட்டுட்டு நாங்கள் எப்போவுமே அவங்களோட இதுதான் இது பண்ணியிருக்கோம். இருந்தாலும் கூட அவங்ககிட்ட சொல்லி கொடுக்குறோம், எந்த ப்ராப்ளம்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ஃபேன்ஸ் இது பண்ணுறோம் அப்படின்னு. இது கூட இப்போ நாங்கள் எப்படி பண்ணுறோன்னு இன்னும் திங்க் பண்ணலை. இது வரைக்கும் பண்ணனது நான் சார்கிட்ட சொல்கிறேன். இதுவே இனிமேல் எப்படி பண்ணணும், இவங்களுக்கு எப்படி பண்ணணும், ரொம்ப இவங்க இன்னுமே ஒத்துக்கலைன்னா நாங்கள் வந்து ஃபேன்ஸுக்குன்னு ஒரு ஆளுக்கு தான் பண்ண முடியுன்ற அளவுக்கு ஆயிருங்க. அதான் பிரச்சனை. ஆனால் சிங்கிள் ஒரு ஆளுக்கு தான் பண்ண முடியும் அப்படின்ற. தனித்தனியாக வரும்போது அமைதியாக கொண்டாடுவாங்க, போயிடுவாங்க. இந்த மாதிரி 2 படங்களும் சேர்ந்து ஆன்லைனில் பார்த்துட்டு அவங்க எது பெருசு நடிச்சுக்காமி அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே நாங்கள் தான் பெருசு அப்படிங்கிற மாதிரி. ஆமாங்க, பயங்கரமா சோசியல் மீடியால எல்லாம் சண்டை போட்டு அவர் முதல் கொடுத்தா இவங்க ஒத்துக்கிறது இல்லை, இவங்க வந்து இவங்களுக்கு முதல்ல கொடுத்து அவங்க ஒத்துக்கிறது இல்லை. அந்த மாதிரி ஏதாவது தியேட்டர் டேமேஜ் எல்லாம் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்களா? டேமேஜ்ன்னு அப்படின்னு சொல்ல முடியாது சார். அதெல்லாம் அது கூட்டத்தோட நெரிசலில் சின்ன பிரச்சனைகள் வருதுன்னு, மற்றபடி எல்லாம் சேதாரம் எல்லாம் எதுவுமே பண்ண கிடையாதுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம தேட்டர் அவங்க வெளியில் வர்ற வரைக்கும் நல்லா உள்ளே போனதுக்கப்புறம் அமைதியாகிடுறானுங்க. அவங்களுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருச்சு. இங்கே வந்து எதுவுமே பண்ணக்கூடாது, கோயில் மாரி இருக்கும், நம்ம ஏன்டா பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு அந்த மனசாட்சி அவங்களுக்கு ஒத்திக்குதுங்க. அதில் கேட்டு வரைக்கும் டிக்கெட் வாங்குற வரைக்கும் தான் அவங்களோட அந்த ஆகுன்றதுலாம் உள்ளுக்குள்ளே வந்து அமைதியாக போயிடுவாங்க. அதுதான் அவங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லைங்க. இங்கே ஃபுல் ஏசி சீட்டெல்லாம் அவ்வளோ சூப்பரான சீட்டு. உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. சவுண்ட் எல்லாமே யாருமே கொடுக்காதது நம்ம கொடுக்குறோம் அமைதியாக. அது வியூ எந்த தேட்டரில் இல்லாத வியூ நம்ம தேட்டரில் வியூ இருக்குது. எல்லாருக்கும் பிடிச்சிச்சு.
ஆடியன்ஸ் நம்ம அவங்க ஒவ்வொருத்தரும் சொல்கிற ஒன்று சொல்லி போகும் சார் படம் சூப்பராக இருக்குது, நல்ல சவுண்ட், நல்ல லைட் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நமக்கு சந்தோஷம் தானே. ஸோ உங்களோட இவ்வளோ வருஷம் பயணத்திலேயே நீங்களே பார்த்து என்னடா இப்படியெல்லாம் ஒரு செலிப்ரேஷன் பண்ணுறீங்களே அப்படின்னு எந்த படத்துக்கு சார் பார்த்தீங்க? நீங்களே மிரண்டு போய் பார்த்த ஒரு படம்னா என்ன? ரசிகர் ஒன்று படம் சார், எங்கள் தளபதி பண்ணோம் ரஜினி படத்தில், அர்ச்சனாவில். அதில் வந்து அந்தளவுக்கு ஒரு இது பண்ணலை, அவங்க ஃபேன்ஸுன்னா இந்தளவுக்கு ஒரு இது இல்லை. ஆனால் வந்தது கூட்டம் ஜெகஜோன்னு வந்தது, அமைதியான ஆடியன்ஸ் தான். அன்னைக்குள்ள ஆடியன்ஸ் கிடையாது இன்னைக்கு. அன்றைக்கி வந்து யாருக்குமே அந்த எனர்ஜி கிடையாது. இன்றைக்கி எல்லாத்துக்கும் எனர்ஜி இருக்குது. என்னென்னா அந்த யங்கேஜ் பசங்க அன்றைக்கி அந்த மாதிரி என்ன இது அவங்களுக்கு அந்த ஒரு இது வந்து ஒரு ஆர்வம், அந்த படம் பார்த்தே ஆகணும், அந்த ஓப்பனிங் ஷோ பார்த்தே ஆகணும். ஓப்பனிங் ஷோ பார்க்கலன்னா அவங்களுக்கு எதுவும் மாதிரி ஆச்சு. ஓப்பனிங் இல்லைன்னா அவ்வளோதான். அந்த மாதிரி இன்றைக்கி ஃபேன்ஸ் ஆகி போச்சுங்க, ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும். நம்ம முருகன் சினிமாஸ் கோயம்புத்தூரில் எவ்வளோ வருஷமாக இருக்குது சார்? முருகன் சினிமாஸ் பற்றி சார் இது இருக்குது, ரொம்ப வருஷமாக இருக்குங்க சார். இப்போ நம்ம வந்து ரீசெண்டாக நம்ம தேட்டர் வந்து ஒரு 5 years ஆச்சு சார். அது பண்ணி டால்பி அட்மாஸ் போட்டு 5 years ஆச்சு. அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் இங்கே வேலை செஞ்சுட்டு தான் இருந்தேங்க. அப்போவும் நல்லாயிருக்கும். இங்கே பக்கத்தில் போகாமல் இங்கே தான் வருவாங்க அப்படின்னு. ஆமாம், அந்த அன்றைக்கிலே எக்யூப்மெண்ட்ஸ் அந்தளவுக்கு இல்லை. இன்றைக்கி நல்லா எக்யூப்மெண்ட்ஸு நம்ம நல்லா இருக்குது. நல்லா மற்ற தேட்டரோட பார்க்கும் போதே நாங்கள் முதலாளிங்க நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. அது இது அப்படியே நிற்கும். அதனால் என்ன நம்ம போடுறோன்னு தானே, அந்த எக்யூப்மெண்ட்ஸ் போட்டு அந்த சவுண்டு கொடுக்குறது பெரிய காரியம். அது நல்லா அமைஞ்சிருச்சுங்க. இப்போ அந்த மாதிரி நம்ம அதை மேனேஜ் பண்ணிட்டு போகிறோம். அதுதான். கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்குமே ஸோ யாரோட ஒரு கோட்டையாக இருக்குது சார்? எந்த ஃபேனோட ஒரு ரசிகர்? அது எல்லாமே தான் சொல்கிறேன், 2 பேருக்கும் இருக்குது. ஃபஸ்ட்டு சொன்னேன் விஜய், அஜித், ரஜினி, அது இந்த அப்படி தான் போகும் வழியே. அப்படி தான் வருதுங்க. விஜய், அஜித், ரஜினி, கமல் அப்படி தான் போகுதுங்க. ஆச்சுங்களா? அது என்னென்னா இப்போ இருக்க ட்ரெண்டு. அன்னைக்கு எப்படி இருந்தோ அது அன்னைக்கு ரஜினி தவிர யாருமே இல்லை. இன்னைக்கு அப்புறம் அவருக்கு வயசாயிருச்சுனால அவருக்கு இதாகிடுச்சு. ஆனால் அவரோட படம் இங்கே நல்லா போயிடுச்சுங்க. சூப்பர். பேட்டையெல்லாம் நாங்கள் நம்பர் 1 கலெக்ஷன் சூப்பராக போயிடுச்சுங்க பேட்டையெல்லாம். இப்போ நம்ம அடுத்து தர்பார் போடணும். அதுவும் மாதிரி இது என்ன படம், ஜெயிலர். அதுவும் எதிர்பார்க்குறோம். எல்லா படம் நமக்கு ஃபேன்ஸை பொறுத்தவரை இங்கே அப்படின்னு ஒன்று இல்லைங்க. எல்லா படத்துக்கும் ஆடின்னு அவங்க பர்ஃபார்மன்ஸு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இன்னதுன்னு இல்லைங்க. இதில் பொறுத்த வரைக்கும் விஜய் ரசிகர் கொஞ்சம் ஜாஸ்தி. நான் தான் சொன்னேனே ஜாஸ்தி. அவங்களுக்கு அடுத்தது தான் இவங்க மாதிரி இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னென்னா அது ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த மாதிரி ஒரு இந்த வருஷத்துலேயே ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ண படம்னா என்ன சொல்லுவீங்க? ஏன்னா இந்த வருஷத்தோட இறுதியில் இருக்கும். 22 நாங்கள் வந்து பொன்னியின் செல்வன் நல்லா பண்ணோம். ஏன்னா அது ரசிகர் இல்லை, நீங்கள் என்ன படம் கேட்டதுக்கு நல்ல பெஸ்ட் ஆஃப் ஃபிலிம் சொன்னபோது பொன்னியின் செல்வன் எங்களுக்கு. விக்ரம் படம், கமல் படம் நல்லா எங்களுக்கு எங்கள் தேட்டரில் நிறைய ஆடியன்ஸ் பார்த்தாங்க. விக்ரம்ஸ் நம்ம ஆடியன்ஸ் நம்பர் 1 தேட்டர் நம்ம தேட்டர். எல்லோரும் பெருமையாங்க. ஒரு மாலில் தேட்டர் ஒரு இது பார்ப்பாங்க. அங்கேயே பார்த்துட்டு சார் அங்கேயோட நம்ம தேட்டர் பெட்டராக இருக்குது அப்படின்ற சொல்கிற ஆடியன்ஸு விக்ரம் படத்துக்கு வந்ததுங்க நம்பர் 1. பொன்னியின் செல்வன் எங்களுக்கு ரொம்ப நல்லா அந்த ஸ்க்ரீன்ஸ் ப்ளேயும் அந்த சவுண்டு எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துட்டோம். இன்னைக்கு உங்களை சந்திச்சு பேசினதுல ரொம்ப சந்தோஷம் சார். எனக்கு இந்த ஃபீல்டு ரொம்ப பிடிக்கும், ஆடியோ இன்னும் ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்கு என்னென்னா நான் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எனக்கு வெயிஜானாலும் அந்த இன்ட்ரெஸ்ட் இன்னும் குறையாதே போயிடுச்சு. நான் இதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் கண்டிப்பாக சார் வேலை செஞ்சுட்டே இருக்கணும். உங்களோட இன்ட்ரெஸ்ட் இதில் எப்பவுமே இருக்கணும். ஸோ நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். ஓகே சார்.